பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து என்னும் இந்த தியானத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் உபவாசம் என்ற தலைப்பில் இன்னொரு உபவாசத்தை வேதத்திலிருந்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். அது லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். நமக்கு தெரிந்த பகுதி தான். 11, 12, 13, 14 ஆகிய இந்த 4 வசனங்கள்லையும் இது இயேசு சொன்ன உவமை. பரலோகத்திற்குரிய கருத்தை பூமிக்குரிய ஒரு கதையை கொண்டு விளக்குவது தான் உவமை என்பதை நம்ம ஏற்கனவே தியானித்தோம். போன வருஷம் நம்ம நிறையா இதை குறித்து நம்ம தியானித்தோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கு 2 பேர் தேவனுடைய ஆலயத்துக்கு போகிறாங்க. ஒருவன் பரிசேயன், இன்னொருவன் ஆயக்காரன். ஸோ இந்த பரிசேயன், இவன் இந்த ஆயக்காரனை பார்க்கும்போது அவன் ஒன்றுமே இல்லாதவன், ஒரு பெரிய பாவியாக அவனை பார்த்தான். ஆனால் இந்த பரிசேயனை குறித்து நம்ம இங்கே வாசிக்கிறோம். 2 பேரும் ஒரே இடத்துக்கு போகிறாங்க, ஒரே நோக்கத்தோடு போகிறாங்க. ஆனால் அவங்க 2 பேருடைய அந்த ஜபங்களில் இருக்கிற வித்தியாசத்தை பாருங்கள். ஜெபிக்க தான் போனாங்க, ஆலயத்துக்கு தான் போனாங்க. ஆனால் 2 பேருடைய ப்ரேயர்லேயும் டிஃப்ரெண்ட் இருந்துச்சு. அதில் இவன் என்ன சொல்கிறான் பாருங்கள். 12ஆம் வசனம், வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், 2 தரம் உபவாசிக்கிறேன். அப்போது மற்றவங்கள விட இவர் கொஞ்சம் வித்தியாசமானவர், சுப்பீரியர் கூட. காரணம் என்னென்னா, மற்றவங்களாம் வாரம் ஒரு நாள் ஃபாஸ்டிங் இருப்பாங்க. அப்படி தான் சடங்காச்சார விதமாக ஃபாஸ்டிங் இருந்தவங்களாம் வாரம் ஒரு நாள் ஃபாஸ்டிங் இருக்கிறவங்க கண்டிப்பாக இருக்கணும். ஆனால் இவர் சொல்கிறாரு, வாரம் 2 முறை ஃபாஸ்டிங் இருக்கிறேன்னு சொல்கிறார். அப்போது இங்கே இந்த பரிசேயன்கிட்ட நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய 3 பாடங்கள் உண்டு. ஒன்று, இவனுடைய ஃபாஸ்டிங்கில் பாரம்பரிய வழக்கத்தின்படி எடுத்த உபவாசம். பாரம்பரிய வழக்கத்தின்படி எடுத்த உபவாசம். இந்த ஃபாஸ்டிங்கை இன்றைக்கும் நம்ம நிறைய நேரம் ஃபாலோ பண்ணுறோம். என்னத்துக்காக ஃபாஸ்டிங் இருக்கிறோன்னே தெரியாமல் ஃப்ரைடே ஆச்சுன்னா நான் ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறோம். நான் இந்த நாட்களில் நான் அதிகமாய் நிறைய நேரங்களில் இந்த ஃபாஸ்டிங்கை குறித்து பேசும்போது இந்த வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன். நீங்கள் எடுத்து தான் ஆகணுன்றதுக்காக இந்த ஃபாஸ்டிங் எடுக்கிற பழக்கத்தை மாற்றுங்க. ஆனால் ஃபாஸ்டிங் எடுக்கணும். ஆனால் நீங்கள் தேவனோடு கூட பேசுகிற நேரமாக அந்த ஃபாஸ்டிங் டைம் மாறட்டும். உங்களுக்கும் ஆண்டுக்கும் இருக்கிற அந்த நெருக்கம் அதிகரிக்கக்கூடிய ஃபாஸ்டிங்காக நம்ம ஃபாஸ்டிங் மாறட்டும். அதை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்ட ஃபாஸ்டிங்கை தான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களே, இந்த ஃபாஸ்டிங் பாரம்பரிய வழக்கத்தின்படி நான் வாரம் 2 நாள் எடுக்கிறேன், ஏன்னா எடுத்து ஆகணுன்றதுக்காக எடுக்கிற ஃபாஸ்டிங். 2வது கருத்து பார்த்திங்கன்னா, ஒரு பெருமைக்குரிய ஃபாஸ்டிங்காக அந்த ஃபாஸ்டிங் இருக்குது. ஃபாஸ்டிங் இருந்ததை ஒரு நாள் சொல்லி காட்டக்கூடாது. மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 16, 17 வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் அந்தரங்கத்தை குறித்து 3 காரியத்தை சொல்கிறார். தான தர்மம் அந்தரங்கமாக இருக்கணும், உபவாசம் அந்தரங்கமாக இருக்கணும், 3வது நம்முடைய ஜபம் அந்தரங்கமாக இருக்கணும். ஸோ ஜபத்தில் ஆரம்பிக்கிறார், தான தர்மம், உபவாசம், இந்த 3த்தையுமே வரிசைப்படுத்துகிறார் மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில். அவர் சொல்கிறாரு, அந்த 17ஆம் வசனம், நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் ஃபாஸ்டிங் இருக்கும்போது நம்ம என்ன செய்கிறோம்? கர்த்தருடைய பிள்ளைகளே, இதில் 2 ஃபாஸ்டிங்கை ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னேன். ஒன்று கார்ப்பரேட் ஃபாஸ்டிங், எல்லாத்தையும் கூட்டி எல்லோரும் சேர்ந்து எடுக்கிற உபவாசம். இன்னொன்று பர்சனல் ஃபாஸ்டிங். அப்போது பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், ஜனங்களை கூறுங்கள், ஆண்டவரை தேடுங்கள், கூப்பிடுங்கள் என்று சொல்லி நம்ம சின்ன தீர்க்கதரிசிகள் மூலமாய், அந்த புத்தகத்தின் மூலமாய் ஃபாஸ்டிங்கினுடைய மேன்மையை அறிஞ்சிக்கிட்டோம் இல்லையா? அந்த ஃபாஸ்டிங் டேஸ் எப்படி இருக்கணும்னா, அது சொல்லி தான் எல்லாரையும் கூட்டி தான் நம்ம ஃபாஸ்ட் பண்ணணும். இன்றைக்கி நமக்கு ஃபாஸ்டிங் டே. எனவே இந்த சென்னையில் இருக்கிறவங்க தயவுசெய்து வாங்க, நம்ம உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுவோம். இது அழைப்பு கொடுத்து ஃபாஸ்டிங்கை டிக்ளேர் பண்ணி தான் நம்ம ஃபாஸ்ட் பண்ணணும். ஆனால் பர்சனல் ஃபாஸ்டிங் இருக்குது பாருங்கள், நானும் ஆண்டவரும் தனித்து உட்கார போகிறோம். இதை நீங்கள் வெளியில் எல்லாருக்கும் சொல்லி நோட்டீஸ் போட்டு போஸ்டர் அடித்து சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இந்த ஃபாஸ்டிங் பர்சனலாக இருக்கணும். அதனால தான் 2 ஃபாஸ்டிங்கும் நிறைய பேர் குழப்பிப்பாங்க. கவனமாக இருங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. இங்கே இந்த ஃபாஸ்டிங்கை குறித்து வேதம் சொல்லுகிறது, மனுஷர் காணும்படியாக நீங்கள் முகவாடலோடு இந்த ஃபாஸ்டிங் இருக்காதீங்கன்னு சொல்கிறார். அந்த உபவாசம் இருந்து என்ன பிரயோஜனம்? அப்படி ஒரு உபவாசம் தேவையே இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளை கவனமாக இருப்போம். அந்த ஒரு ஃபாஸ்டிங்கை தான் இவர் இருக்கிறார், இந்த பரிசேயன். அப்போ இந்த பரிசேயனுடைய ஃபாஸ்டிங்கில் பெருமை இருக்குது. நான் வாரம் 2 நாள் இருக்கிறேன், இவனை போல் இல்லாததுக்காக ஸ்தோத்தரிக்கிறேன்னு சொல்கிறான் பார்த்தீங்களா? அந்த ஃபாஸ்டிங்கில் என்ன பயன்?
ஸோ முதலாவது சொன்னேன் பாரம்பரிய வழக்கத்தின்படி எடுத்த உபவாசம், இரண்டாவது பெருமையாக எடுத்த உபவாசம், மூன்றாவது இந்த ஃபாஸ்டிங்கில் பலனற்ற உபவாசம். சரி, ஃபாஸ்டிங் இருந்தேன் 2 நாள், தசம பாகம் கொடுத்தேன், நான் ஒழுங்காக கொடுக்குறேன், இவனை மாதிரி நான் பாவி இல்லைன்னு சொல்கிறானே. ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்க, 14ஆம் வசனத்தில், அவன் அல்ல, அதாவது பரிசேயன் அல்ல, ஆயக்காரனாகிய இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான். ஆலயத்துக்கு வந்து ஜெபம் பண்ணி என்ன பலன்? ஃபாஸ்டிங் இருந்தேன்னு சொல்லி என்ன பலன்? நான் தசம பாகம் கொடுத்தேன்னு சொல்லி என்ன பலன்? நான் பாரம்பரிய வழக்கத்தின்படி ஃபாஸ்டிங் இருந்தாலும், பெருமையாக எல்லாரும் பார்க்கணும் மெச்சிக்கொள்ளணும் என்பதற்காக ஃபாஸ்டிங் இருந்தாலும், தேவன் அதை அங்கீகரிக்கவே மாட்டார். தேவனுக்கு அது உகந்ததே இல்லை. ஏன்னா கர்த்தர் எதிர்பார்க்குற ஃபாஸ்டிங் என்ன தெரியுமா? ஃபாஸ்டிங்னா தாழ்மை. பாருங்கள், நம்ம பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் பார்த்த எல்லா ஃபாஸ்டிங்கினுடைய முறைமையும் இவன் அப்படியே மீறி ஃபாஸ்டிங் இருக்கிறத தான் பார்க்குறோம். இந்த பரிசேயனுக்குள்ளே இருந்த பெருமை, இந்த பரிசேயன் தன்னை தாழ்த்தாத அந்த நிலை, இந்த பரிசேயன் தேவ சமூகத்தில் கிடந்து தேவ சமூகத்தை தேடாமல் இருதயத்தை கிழிக்காத ஒரு நிலைமை, இதில் ஃபாஸ்டிங் இருக்கிறேன்னு சொல்லி என்ன பயன்? கர்த்தருடைய பிள்ளைகளே, உபவாசம் இருக்கும்போது நம்மளை தாழ்த்தி தான் ஆகணும். உபவாசம் இருக்கும்போது தேவ சமூகத்தில் நம்ம விழுந்து கிடக்கணும். உபவாசம் இருக்கும்போது கர்த்தரை தேடணும். கர்த்தரோடு கூட இன்னும் ஒன்றித்து அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாக நம்ம மாறணும். அப்படிப்பட்ட உபவாசமாக நம்முடைய உபவாசத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. அந்த கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்வோம். இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனம் யாக்கோபின் நிருபம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். யாக்கோபின் நிருபம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணுவோம். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, நாங்கள் உபவாசிக்கும் போது பெருமைக்காகவோ பாரம்பரிய வழக்கமாகவோ பலனற்ற உபவாசமாகவோ நாங்கள் எடுக்காமல், நாங்கள் தாழ்த்தி தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாய் மாறத்தக்கதாக அர்த்தமுள்ள ஒரு உபவாசம் எடுக்க எங்களை ஒப்புக் கொடுக்குறோம். எங்கள் ஃபாஸ்டிங் டேஸில் கர்த்தர் மகிமைப்படணும், கர்த்தரோடு நாங்கள் நடக்கணும். அப்படிப்பட்ட கிருபைகளை நீங்கள் எங்களுக்கு தாங்க. உங்கள் நாம மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.